வணக்கம். வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு இது எத்தகைய மோசமான நிலைகளை தோற்றுவிக்கும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். வணிக சிலிண்டர்கள் இல்லாவிட்டால் என்னென்ன நடக்கும் என்பதை வரிசையாக பார்க்கலாம். ஹோட்டல்கள் முதல் தெருவோர கடைகள் வரை இந்த வணிக சிலிண்டர்களை உபயோகிக்கிறார்கள். ஒன்று ஓட்டர்கள் மூடப்படுகிறது அல்லது உணவு தயாரிப்பின் அளவு குறைக்கப்படுகிறது. பெரும்பாலும் ஓட்டல்களை நம்பியிருப்பவர்கள், வெளியூரில் வந்து தங்கியிருப்பவர்கள் அன்றாடம் வெவ்வேறு வேலை, தொழில், வியாபாரம் போன்றவற்றிற்காக வெவ்வேறு வாகனங்களில் பயணித்து நகரத்திற்கு வரும் பல லட்சம் மக்கள் உணவு கிடைக்காமல் பட்டினி இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். உணவு தயாரிப்பு குறைந்தால் காய்கறிகள், உணவுப் பொருட்கள் விற்பனை குறையும். விவசாயிகள் விலையில்லாமலேயே விற்க வேண்டியிருக்கும். அவர்களின் நிலை மோசமாகும். எல்லோரும் மின்சாரத்தை நாடி மின்சார அடுப்புகளை பயன்படுத்த துவங்கினால் மின்சார தட்டுப்பாடு ஏற்படும். தொழில்கள் பாதிக்கப்படும். கோடையில் மக்களும் மின்சாரம் இல்லாமல் அவஸ்தைப்பட நேரிடும். அடுத்ததாக கேஸ்களை பயன்படுத்தும் ஆட்டோக்கள், கார்கள் போன்றவை ஓடாது. அதை நம்பி இருப்பவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள், இரும்பு சம்பந்தப்பட்டவை இந்த கேஸ்கட்டிங் மூலமாக வெட்டப்பட்டு விற்கப்படுகிறது. தொழிற்சாலைகளும் கட்டிங் போன்றவற்றிற்கு கேஸையே பயன்படுத்துகிறார்கள். இதனால் உற்பத்தி பாதிப்பு ஏற்படும். தொழிலாளர்கள் வேலை இழப்பார்கள். தொழில்கள் நசிந்து போகும். உர தயாரிப்புக்கும் கேஸையே நிறைய நம்பி இருக்கிறார்கள். இதனால் உர உற்பத்தி குறையும். வேலை இழப்பு ஏற்படும். உர தட்டுப்பாடு ஏற்பட்டால் விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும். இவை முக்கியமான பிரச்சனைகள். இன்னும் நிறைய இருக்கிறது. இதனால் இந்திய பொருளாதாரம் மிகவும் மோசமாகும். விலைவாசி உயரும். ஆனாலும் அமெரிக்காவிற்கு பயந்து ஈரான் ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதை நிறுத்திய போதும், ஈரான் மீது ஐநாவில் கண்டன தீர்மானத்தை இந்தியாதான் கொண்டு வந்த போதும் இந்தியாவிற்கு கேஸ், கச்சா எண்ணெய் கொண்டு வர ஈரான் அனுமதி அளித்திருக்கிறது. நமது நீண்ட நாள் நட்பு நாடு ஈரான். ரஷ்யாவும் நமக்கு தர முன் வந்திருக்கிறது. ஆனால் 20% விலை குறைப்புடன் விற்ற ரஷ்யா இன்று தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டிருக்கிறது. தள்ளுபடியை நிறுத்தியிருக்கிறது. உலக சந்தையில் என்ன இருக்கிறதோ அந்த விலைக்கே வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல், டீசல் விலை, கேஸ் விலை அதிகமாக உயரக்கூடும்.